மாநாட மயிலாட உட்காந்து பார்த்தாரு கருணாநிதி முதலமைச்சரா இருக்கும்போது. டான்ஸ் மாஸ்டர் கலா மாஸ்டர் அவங்க வந்து பாட்டே பண்ணாங்களே, கண்ணா சேலக்குள்ள கட்டெரும்பு புகுந்தி இருக்கு எதுக்குன்னு கருணாநிதி கிட்ட கேட்டாங்க முதலமைச்சர் நசுக்கு. நீட்டை ஆதரித்து கையெழுத்து போட்டது யார்? நீட்டை கொண்டு வந்தது யார்? நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னது யார்? எடப்பாடி பழனிசாமிக்கு ஈனம் இருந்தால், மானம் இருந்தால், சூடு இருந்தால், சொரணம் இருந்தால், வெட்கம் இருந்தால் நீட்டை அவர் ஒழித்திருப்பார். அந்த சூட்சமம் அவருக்கு தெரியல, அந்த சூட்சமம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னவர் உதயநிதியா இல்லையா? இதை சொல்லி ஏமாத்தி ஓட்டு வாங்கி வந்தீங்களா? நீட்டை நீங்க ஒழிச்சீங்களா? ஆம்ஸ்டாங் ஒரு தலித் தலைவர் வெட்டி போட்டாங்களே நடு ரோட்ல, அந்த கொலைக்கு நியாயம் ஒன்று சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னாங்களே, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்களே. சிபிஐ விசாரிக்க கூடாது தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு பண்ணி உச்சநீதிமன்றத்தை போய் சிபிஐ விசாரணைக்கு தடை வாங்குச்ச. அன்னைக்கு நீங்களே எங்கடா போனீங்க? பெரிய ரஞ்சித் பெரிய 2-3 படம் எடுத்துட்டு பெரிய கூலிங் கிளாஸ் போட்டு உட்கார்ற, நீனும் அவ்வளவு பெரிய குணரா? எனக்கு ஒன்றும் தெரியலையே. பாரத ராஜாவோட, பாலச்சந்திரோட, பாக்கியராஜாவோட நீ பெரிய ஆளா? பாக்கியராஜாவோட நீ வந்து ஒரு ஜாதியை சொல்லிடுவியா? நீ எல்லாம் கலவரத்தை தூண்டுற ஜாதியை சொல்லி. போன கவர்மெண்ட்ல திமுக ஆட்சியில தலித்தினத்தை சார்ந்த ஊராட்சி நகராட்சி தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்ற முடியவில்லையே, அந்த நாற்காலியில உட்கார முடியவில்லையே. ஒரு திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் ஒரு சின்ன பையனை பார்த்து, ஏண்டா கோவிலுக்குள்ள வர, ஊர் ஒத்துமையா இருக்குது உனக்கு பிடிக்கலையா, நீ எல்லாம் கோவிலுக்குள்ள வர அளவுக்கு ஆளாயிட்டியான்னு ஒரு திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் கேட்டாரு. அப்ப நீங்க எல்லாம் எங்கடா போயிருந்தீங்கன்னு கேட்கறேன். கலர்காடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவிலிருந்து ஓடிடி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் சார். தமிழகம் முழுவதுமே நீட்டுக்கு எதிரான போராட்டம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு சார். சிபிஎம் ஆஃபீஸில் வந்து மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நேற்று வந்து சனம் ஷெட்டி அவர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு, மாணவர்களுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன், இந்த மேடையை வந்து சில பேர் வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அந்த மாணவர்களே வந்து அவங்கள வந்து கையை பிபி காட்டி பூ பண்ணி அவங்கள வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க சார். இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்க வந்து முக்கியமாக சொன்னது, நான் ஜனநாயகத்தை நேற்று நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்தேன், நான் தளபதி தீவிர ரசிகை, ஆனால் இங்கே இருக்க சில பேர் வந்து அதை அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல அங்கே நடந்தது ஜனநாயகமா? ஒரு பெண்ணுரிமை அங்கே இல்லாத போச்சு, பேச்சுரிமை இல்லாத போச்சு. நீட்டை ஆதரிச்சு பேசலை, புரியுதுங்களா? நீட்டுக்கு எதிராக தான் பேச போய்க்கிறாங்க. அப்போ அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு அவ்வளோ தூரம் அந்த அம்மாவை நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு எதிர்ப்பு தெரிவித்து இப்படியெல்லாம் நீங்கள் 100 பேர் இப்படின்ட்டிங்கன்னா தளபதி இப்படி ஆகிடுவாரா? கோடி பேர் இப்படின்னுவான். சரிங்களா? முதல்ல புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும், மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாடு போகிறலாம் ஒன்றும் கிடையாது, தமிழ்நாடு போகிறல பெரிய போராட்டம் கிடையாது. இங்கே தான் அந்த கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் இருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். முதல்ல டெல்லியில் நடந்த போராட்டத்துக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டத்துக்கும் முதல்ல வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அது நீட்டு குளறுபடிகளை எதிர்த்து நடக்குது. நீட்டை வேணான்றது தான் தமிழ்நாட்டுடைய கொள்கை. கண்டிப்பாக. சரிங்களா? அவங்க வந்து நீட்டு வேண்டான்னு சொல்லலை, நீட்டில் இருக்கிற குளறுபடியை நீக்குங்க, இந்த குளறுபடிக்கு காரணமாக இருந்தால் மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ணணும், இதுதான் அவங்களுடைய கோரிக்கை. நம்மளுடைய கோரிக்கை நீட்டே வேண்டாம் அப்படின்றதான் நம்மளுடைய கொள்கை. நம்மளுடைய கொள்கை தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கையும் நீட்டு வேண்டான்றதான் நம்மளுடைய கொள்கை. புரியுங்களா? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீட்டை எதிர்த்து, அந்த நீட்டால் பாதிக்கப்பட்டு அனிதா என்கிற ஒரு சின்னஞ்சிறுமி, ஒரு குழந்தை, ஒரு மங்கை, ஒரு வீரமங்கை அனிதா தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிற பொழுது அந்த அனிதாவின் வீட்டிற்கு ஓடோடி சென்று அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு உதவிகளை செய்தவர் தளபதி. அதை யாராவது மறுக்க முடியுமா? தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக ஒரு நாள் முழுவதும் பட்டினி போராட்டம் நடத்தியவர். தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டு கொல்லப்படுகிறார்கள் போது அதை எதிர்த்து தன்னுடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கிற லட்ச ரசிகர்களை திரட்டி நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டியவர் தளபதி. சென்னை கடற்கரையில் ஜல்லிக்கட்டுக்காக மிகப்பெரிய போராட்டம் நடந்த போது மாறுவேடத்தில் போய் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர் தளபதி. ஸ்டெர்லைட் ஆலையில் போராடிய 18 பேரை சிட்டுக்குருவிகளை சுட்டுக் கொள்வது போல சுட்டுக் கொன்ற பொழுது அதனால் பாதிக்கப்பட்டவர்களை நள்ளிரவு நேரத்தில் அவர்கள் வீடுகளுக்கு போய் கதவுகளை தட்டி அவர்களுக்கான உதவிகளை செய்து தந்தவர் தளபதி. இவரை எதுக்காக தேவையில்லாத நீட்டை எதிர்க்கிற ஒரு நிகழ்ச்சியில, ஒரு கூட்டத்தில் அவர் எதுக்கு பேசுறீங்க? இது அரசியல் தானே. உங்க எஜமானர்கள் சொன்னதை அந்த இடத்துல நிறைவேற்றுறீங்களா? அப்ப யார் தூண்டி விட்டு இதை நீங்க பண்றீங்க? நம்மளுடைய போராட்டம் நீட்டுக்கு எதிராகவா இல்ல தளபதி விஜய்க்கு எதிராகவா? நீட்டை ஆதரித்து கையெழுத்து போட்டது யார்? நீட்டை கொண்டு வந்தது யார்? நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னது யார்?
எடப்பாடி பழனிசாமிக்கு ஈனம் இருந்தால், மானம் இருந்தால், சூடு இருந்தால், சொரணம் இருந்தால், வெட்கம் இருந்தால் நீட்டை அவர் ஒழித்திருப்பார். அந்த சூட்சமம் அவருக்கு தெரியல, அந்த சூட்சமம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னவர் உதயநிதியா இல்லையா? அதை யாராவது இந்த நாட்டில் கேட்டாங்களா? இதை சொல்லி ஏமாத்தி ஓட்டு வாங்கி வந்தீங்களா? இந்த நீட்டை நீங்க ஒழிச்சிங்களா? யாராவது கேட்டாங்களா? அப்புறம் தேவையில்லாத தளபதியை பத்தி பேசுறீங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க? எதுக்குங்க அவரை பத்தி பேசுறீங்க? வாங்க எல்லாம் நீட்டை எதிர்த்து போராடுவோம். நான் அந்த அவருடைய தீவிரமான ரசிகை. இப்போ கூட தான் ஜனநாயகம் படம் பார்த்துட்டு வந்தேன். இதுதான் பெரிய விஷயம். இதற்கு ஒன்றும் புரியலையே. இதுல என்ன பெரிய விஷயம்? என்ன உங்களுக்கு ஜனநாயகம்னால என்ன உங்களுக்கு எரியுது? இல்ல சார், இந்த மாதிரி விஷயங்கள் சீரியஸா போராடிட்டு இருக்காங்க. என்ன சீரியஸா போராடி இருக்கிறாங்க? எனக்கு ஒன்றும் தெரியலையே. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என்ன சீரியஸா போராடி இருக்கிறாங்க? இதெல்லாம் இந்த நீட்டு பிரச்சனை வந்து மே மாசம் 10ஆம் தேதி தளபதி பதவியேற்றதுல இருந்து வந்ததா? எத்தனை ஆண்டுகளா இந்த பிரச்சனை இருக்குது? அப்பெல்லாம் எங்க போனீங்க? என்ன போராட்டம் நடந்தது தமிழ்நாட்டில்? நீட்டில் இருக்கிற முறைகேடுகளை எதிர்த்து மத்திய மந்திரி ராஜினாமா செய்யணும்னு அங்க டெல்லியில போராடி இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஆமா, கண்டிப்பா. நீட்டை எதிர்த்து நீட்டை ஒழிக்கணும்னே முதல்ல அந்த போராட்டம் கிடையாது. இங்க தளபதி நீட்டை ஒழிக்கணும்ன்றார். அந்த மாணவர்கள் மீது நடக்கப்பட்ட அந்த அடக்குமுறையை இவர் கண்டிக்கிறார். அவ்வளவுதான் அவருடைய ரோல். இப்போ மே 10ஆம் தேதியில இந்த பிரச்சனை நீட் இப்பதான் வந்ததா? 10 வருஷத்துக்கு நீங்களே சொல்றீங்க 10 வருஷமா நடக்குது. அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது அந்த வழக்கு. உச்சநீதிமன்றம் தான் முதல்ல நீட்டுக்கு தடை போட்டது. அப்புறம் உச்சநீதிமன்றம் தான் நீட்டை கொண்டு வந்தது. அதை அது நீட்டு வேணான்னு முடிவெடுக்கிற அதிகாரம் மத்திய அரசு கிட்ட இருக்குது, உச்சநீதிமன்றத்துக்கிட்ட இருக்குது. இது தளபதி ரோல் என்ன? இன்னும் இந்த ஆட்சி வந்து 3 மாசம் கூட ஆகல, அவ்வளவு சீக்கிரம் குதிக்கிறீங்க. சைலண்டா இருக்காது ரொம்ப. என்ன சைலண்ட் ஆகிறாரு? என்ன பண்ணணும்? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்ணணும்? மாணவர்கள் மீது நடக்கப்பட்ட காட்டு மிராண்டித்தனமா தடியடியை நான் கண்டிக்கிறேன். அவ்வளவுதான் ஒரு மாநில முதலமைச்சர் சொல்ல முடியும். வேற என்ன பண்ணணும்? கொடிய போற ஆரம்பத்தில் இருக்கலாமா? வேற என்ன பண்ணணும்? ஒன்றும் புரியலையே. நீட்டை எதிர்க்கிறோம். தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை அதுதான். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கொள்கையும் அதுதான். எங்களுக்கு நீட்டு வேண்டாம், நீட்டை ஒழிக்கணும். அப்புறம் இதுக்கு மேல இன்னும் எதிர்பார்க்குறீங்கன்னு ஒன்றும் புரியலையே. அப்ப பிரச்சனை உங்களுக்கு வேற எங்கேயோ இருக்குது. இந்த நீட்டு போராட்டத்தை இந்த ஆட்சிக்கு எதிராக உங்களுடைய முதலாளிகள் தூண்டி விடுறாங்க. நீங்க அறிவாலயத்தின் அடிமைகளா செயல்படுறீங்க. உங்களுடைய போராட்டம் திசை திருப்பப்படுகிறது. இதுக்கு அப்பாவி மாணவர்கள் பலியாக கூடாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்பாவி மாணவர்கள் பலியாவாதீங்க. இவனுக்கு இப்படிதான் சீண்டி 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 விடுவானுங்க. இது இன்னைக்கு நேற்று கிடையாது. இலங்கை தமிழர் பிரச்சனைனா 1008 பிரச்சனைகளை இவங்க தான் சீண்டி விடுவானுங்க. நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இவனுங்க முன்னாடி நான் செஞ்சானுங்க அப்படின்னு யோசிக்கணும். அதுக்கு தான் கடவுள் அறிவை கொடுத்துருக்கான். இந்த மாணவர்கள் வந்து இதுக்கு எதிராக போராடணும்னு நினைக்கிறாங்க. தாவேக்காவோட நிலைப்பாடு அதுதான். அப்ப ஏன் நிறைய இடத்துல வந்து போராட்டம் பண்றதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? போராட்டம் எப்படி பண்ணணும்? எனக்கு புரியல. போராட்டம் எப்படிமா பண்ணணும்? ஒரு அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கி ஒரு போராடுறதுன்னு ஒரு வள்ளூர் கோட்டம் இருக்குது, ஒரு கலெக்டர் அலுவலகம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு நாளெல்லாம் கத்து ஆர்ப்பாட்டம் பண்ணு, உண்ணாவிரதம் உட்காரு, தாராளமாக பண்ண, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நான் சாலையை மறிப்பேன், ரோட்டில் வந்து படுத்துன்னு சாலையை மறிச்சா காவல்துறை கேட்குமா கேட்காதா? ரோடு மறிக்கிறதுன்றது உன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை இல்லையே, அது மக்களுடைய பிரச்சனை தானே. வேலைக்கு போவான், வெட்டிக்கு போவான், உடம்பு சரியில்லைன்னு போவான், எங்கன்னா பிரச்சனைன்னு போவான். 1008 வேலை இருக்குதுங்க. வெயில் எரியுதுங்க. நீ கொஞ்ச நேரம் சிக்னலில் நிற்க முடியல இந்த வெயிலில். நீ மணிக்கணக்கில் நில்லுனா எப்படி நிற்பான்? இப்போ ரோடை மறிக்க கூடாதுல்ல, சாலையை மறிக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாதுல்ல. இப்போ சாலையை மறிச்சா சட்டம் தன் கடமையை செய்யல, இல்லைன்னா ஏன்டா செய்யல நீதிமன்றம் கேட்கும்ல. உன்னால ஆட்சி நடத்த முடியல, உன்னால நிர்வாக திறமை இல்லைன்னா விட்டுட்டு போ அப்படி நீதிமன்றம் கேட்குமா கேட்காதா போலீஸ? அப்புறம் எப்படி இது ஒன்றும் எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள்லாம் எல்லாம் மவுண்ட் ரோடு, எல்லா ரோடு, பூந்தமல்லி ரோடெலாம் மடக்கி உட்காந்துங்க. இப்போ உட்காந்துட்டா இன்னைக்கே நீட்டை ரத்து பண்ணிடுவாங்களா? சொல்லுங்கம்மா. எதிர்ப்பு தெரிவிக்கிறது தானே சார். எப்படி எல்லாத்தையும் நடத்திட்டா? எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு 1000 வழி இருக்குது. அமைதியான முறையில் போராடலாம், அமைதியான முறையில் செய்யலாம், அமைதியான முறையில் அனுமதி வாங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், எல்லாம் கருப்பு பேட்ச் குத்திக்கலாம். புரியுதுங்களா? இவ்வளோ காலம் எதிர்த்து தானே வரும் நீட்டை. எப்பெல்லாம் நீங்கள்லாம் எங்கே போனீங்க? இந்த போலிவாதிகள்லாம் எங்கே போனீங்க? இத்தனை இயக்குநர்கள் வந்து உட்காடுறீங்கல்ல, இதுக்கு முன்னே எங்கே போனீங்க? ஏன் வந்து உட்காரல? இப்போதான் புதுசாக தெரியுதா உங்களுக்கு நீட்டு பிரச்சனை? இவ்வளோ காலம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அதை தானே கேட்குறோம். நிறைய மாணவர்கள் அங்கே போராட்டம் பண்ணிருக்காங்களா சார்? அவங்க தான் வந்து இதில் வந்து தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்களோ? ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, முடிச்சுட்டு வந்து அங்கே 2 மணி நேரம் போராட்டம் பண்ணுறாங்க. எந்த இடத்துல? சிபிஐ ஆஃபீஸில் சொல்கிறேன். சென்னையில் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில், ஒரு அரசியல் கட்சியோட அலுவலகத்தில். அரசியல் கட்சி சாராத இடம் கிடையாது, ஒரு அரசியல் கட்சி அலுவலகம். இல்லை, அவங்க வந்து யாருனாலும் இங்கே வந்து போராட்டம் பண்ணுறதுக்கான அனுமதியை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் கட்சி அலுவலகம். அரசியல் கட்சி அலுவலகத்தில் இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்குது. நடக்கும்போது இந்த அப்பாவி மாணவர்கள் நீட்டை எதிர்த்து போராடுறாங்க. அப்படி இருக்கும்போது இது அரசியலாக மாற்றுறதுக்கான நோக்கம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இந்த ஆட்சிக்கு எதிராக கலகம் பண்ணணும்,
இந்த ஆட்சிக்கு எதிராக பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிற அத்தனை பேர் தான் இருக்கும். முக்கியமாக திமுக இருக்கும். அதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? உண்மை அதுதான். நம்ம இதை சொல்றதுக்கு என்ன இருக்குது? கை பொண்ணை பார்க்கறதுக்கு கண்ணாடி அதுக்கு சொல்லு. எல்லாத்துக்கும் நீங்க தான் பிரச்சனை, நீங்க தான் உள்ள இருப்பீங்க, நீங்க தான் இதை செய்வீங்க, நீங்க தான் அந்த அம்மா அந்த நடிகை அந்த அம்மா இதை சொல்றீங்களே பேர் அவங்க வந்து பேசுறாங்கன்னா அது எல்லாம் தெரிஞ்ச கதை தானே. இது என்ன பெரிய விஷயம்? உங்களுக்கு தான் எரியுது. ஜனநாயகன் படம் வந்துடுச்சு, ஓகோன்னு ஓடுது. 2 நாள்ல கலெக்ஷன் 110 120 கோடியை தாண்டி போய்க்கினுக்குது. படம் வெளியே வந்து லீக் ஆகி உலகம் பூரா அந்த படம் பரவியும் இந்த படம் இந்த ஓட்டு ஓடுத. மாமன்னம் ஓடலையே, என் புள்ள நடிச்ச படம் ஒன்று கூட ஓடலையே, இது இப்படி ஓடுதப்பா. வேதனை இருக்க தானே செய்யும். அது உள்ளத்துல இருக்குதுல்லம்மா, எல்லாருடைய உள்ளத்துல இருக்குதுமா. புரியுதுங்களா? இப்போ நான் கூட தான் அந்த படம் பார்த்தேன். முதல் நாள் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். படம் வியாழக்கிழமை வந்தது. நான் படம் பார்த்துட்டு வந்துட்டேன். நான் படம் பார்த்துட்டு வந்து நான் ரொம்ப ரகசியமாக தான் வீட்டில் முன் தான் உட்காந்துக்கிறேன். என் பேரன் ஸ்கூல்லேருந்து என் பேத்தி பேரன் வந்தாங்க. சினிமா போய் பார்த்தியான்னு கேட்டாங்க. சரி எதுக்கு போய் பேசுறதுன்னு, ஆமாம் நான் பார்த்தேன், பார்த்துட்டு வந்தேன்னு. எழுந்து வெளியே போ, எங்களை இட்டுக்காது எப்படி எங்களை கூட்டின்னு போது எப்படி போவேன்? விட மாட்டோம், நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஒரே அமகலம் பண்ணுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை இட்டுன்னு போகிறேன், ஸ்கூல் லீவ் இட்டுன்னு போகிறேன்னு. சின்ன பசங்க மனசில் பதிஞ்சிருக்குது. என் பசங்க கேட்கல, என் பேத்தி பாருன்னா கேட்கலையா, மாமன்னம் படத்தை நீ பார்த்தியான்னா, நீ பார்த்தா எங்களுக்கு என்ன, நீ பார்க்கலன்னா எங்களுக்கு என்ன, நீ கூப்பிட்டாலும் நாங்கள் வரப்போகிறது கிடையாது. பசங்க மனசில் புகழலாமா? அவர் இருக்கிறாருமா, அவர் குழந்தைகளுடைய மனசில் இருக்கிறார். புரியுதுங்களா? குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. அவர் குழந்தை வந்து உள்ளத்தில் இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீட்டுக்கு எதிரான போராட்டம் இவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கும் போது அமைச்சர்கள் எல்லாம் போய் படம் பார்க்கறது, அதில் அல்றது அப்படிங்கறது வந்து திசை திருப்புற விஷயமா இருக்குது. எங்க இவ்வளவு பேர் மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க, அமைச்சர்கள்லாம் போய் உட்காந்து படம் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்களே சார். நான் என்ன கேட்குறேன், ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு சினிமா பார்த்துட்டு வந்தா எனக்கு ஒன்றும் புரியலையம்மா நாட்டில் நடக்கிற கதெல்லாம். ஒரு 3 மணி நேரம் ஒரு படம் பார்த்துட்டு வர, ஒரு சாப்பிட்ற நேரம் ஒரு படம் அவ்வளோதானே போவோம். லண்டனுக்கா போனாங்க, குடும்பத்தோட பேரன் பட்டமளிப்பு விழாக்கு லண்டனுக்கா போனாங்க, மொத்தம் லண்டனில் இப்போ சுற்றி பார்த்துருந்தாங்க. இங்கே தானமா இருக்கிறாங்க. ஒரு சினிமாவில் ஒரு 2.5 மணி நேரம் உள்ள உட்காந்து வரதுல இந்த நாடே தலைகீழ் போயிடுச்சு அவங்களுக்கு. அவங்க அரசு பணியெல்லாம் வந்து தேக்கத்தில் இருக்காமே சார் இந்த 2.5 மணி நேரத்துலையாங்க. ஸோ இப்போ ஸ்டாலின் போய் சினிமா பார்த்தாரு. அன்னைக்கு அந்த படமும் ஒரு படம் கூட எனக்கு ஒரு பையன் பொண்ணுகிட்ட போனை கொடுத்துருவான், பொண்ணு பையன்கிட்ட போனை கொடுத்துருவான். சத்யராஜ் படம் லவ் டுடேவா, அந்த படம் போய் பார்த்தாரு. ஸ்டாலின் பார்த்தாரா? லவ் டுடே பார்க்குற வயசு அவருக்கு. போய் பார்த்தாரா இல்லையா? அவர் ஒய்ஃபோட பார்த்தாரு. என்ன சொன்னார் ஒரு ஸ்டாலின்? என்ன சொன்னார்? நானும் என் ஒய்ஃபும் கூட போனை மாற்றிக்கலாமான்னு கேட்டோம். என் ஒய்ஃப் வானா, இதெல்லாம் வானான்ட்டாங்க. இது சொன்னாருங்க. இதெல்லாம் ஆமாம் சொன்னாரா இல்லையா? அப்புறம் இப்போ நீங்களாம் போய் சினிமா பார்க்கலாமா? ஒரு முதலமைச்சர், அது நீங்கள் நடிக்காத ஒரு படம், இவர் நடித்த படம் பார்த்துட்டு வந்தார். எப்படி இது படம்னு? நீ நடிக்காத ஒரு படம் பார்த்து லவ் டுடே பார்த்தீங்களே. சரி, லவ் டுடே மட்டும் இல்லை, 160 நாள் 160 170 நாளுக்கு மேலே தூய்மை பணியாளர்கள் போராடின்னு இருக்கிறாங்க. ரிப்பன் மாளிகை பக்கத்தில் அண்ணா ஆகாரம் இல்லாமல் போராடின்னு இருக்கிறாங்க. ஜோன் 5 ஜோன் 6 போராடின்னு இருக்கிறாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் கூலி படம் பார்த்துருந்தீங்களே. சென்னையே அல்லோலகலப்பட்டு இருந்தது தூய்மை பணியாளர் போராட்டத்தால். எல்லாமே வேதனைப்பட்டுமே. ஐயோ, வந்த நோய்க்கு டாக்டர் மருந்து கொடுக்குறான், வராத நோய்க்கு இவங்க வந்து சுத்தம் பண்ணுறாங்களே. நம்ம வீட்டு காவால கை வைக்கிறதுக்க முடியாத கொரோனா காலத்தில் கூட வந்து அவங்க வந்து நம்ம ஒருத்தர் கை கொடுக்க பயந்துமே. ஐயோ எங்க நோய் ஒட்டிக்குமோன்னு அவங்க நம்ம அந்த 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 மாஸ்கை முதல் கொண்டு அள்ளறாங்களே, அந்த கழிவை முதல் கொண்டு அள்ளறாங்களே. தெய்வத்துக்கு சமமானவளாச்சு அவங்க. அந்த நேரத்தில் மட்டும் அவங்களுக்கு பாத பூஜை பண்ணோம், அந்த பாதத்துக்கு பூ போட்டோம், பாதத்துக்கு குங்குமஞ்சா வச்சோம், அவங்கள ஆஹா ஓஹோன்னோம். கொரோனான்னு ஒன்று முடிஞ்சவொன்னு அவங்களை தூக்கி ரோட்டில் போட்டோமே அந்த தூய்மை பணியாளர்களை. அன்னைக்கு அந்த போராட்டம் நடந்ததில்லை. அப்போ நீங்கள் கூலி படம் பார்த்துட்டு அந்த படம் பற்றி நீங்கள் எழுதுறியா? சொல்லுமா, இதெல்லாம் கேளுங்கம்மா. இல்லை சார், நடக்குது தான். அப்பெல்லாம் கேட்க வேண்டியது தானே. அப்பெல்லாம் நிர்வாகம்லாம் தங்கலையா? அதை விட இன்னும் கலைஞர் கருணாநிதி அவர் எவ்வளோ படத்தை பார்த்தாரு தெரியுமா? உலியின் வாசின்னு ஒரு படம், அந்த படம்லாம் பசங்க பேரே தெரியாது. அந்த படம்லாம் அவரே எழுதிட்டு அவரே பார்த்துக்கணும், அவரே ஆஹா ஓஹோன்னு ரசிச்சுக்கின்னு. கவிஞர் ஸ்நேகன் ஒருத்தர் அவரை வச்சு ஒரு படம் எடுத்து ஏதோ பண்ணியிருந்தார்ல. ஒரு கவிஞர் ஸ்நேகன்லாம் இன்னொரு கவிஞர் பெங்களூருக்கு போவார் இந்த படம்லாம் எழுதுறதுக்கு, கதை எழுதுறதுக்கு பெங்களூருக்கு பொண்ணு வீட்டுக்கு போவார். அப்போ தான் அந்த கதை எழுத முடியும். அப்போல்லாம் நடந்ததில்லை. அப்போல்லாம் அவர் பண்ணார்ல, பாச தலைவனுக்கு பாராட்டு விழான்னு சொல்லிட்டு இவரே ஒரு பாராட்டு விழா நடத்தி அப்போல்லாம் எல்லாம் அரசாங்கத்துடன் செயல்பட வச்சு அஜித்தே வந்து அல்டிமேட் ஸ்டார் அஜித்தே அவர்களே வந்து அந்த நிகழ்ச்சியில் எழுந்து நின்று பேசினார். வற்புறுத்தி எங்களெல்லாம் நிகழ்ச்சி வர ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் எழுந்து நின்று கை தட்டினார். அதெல்லாம் நடந்ததில்லை. அதை விட மாநாட மயிலாட உட்காந்து பார்த்தாரே கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது. அந்த யார் அந்தம்மா டான்ஸ் மாஸ்டர் கலா மாஸ்டர் அவங்க வந்து பாட்டே பண்ணாங்களே. அது என்ன பாட்டாது? கண்ணா உன் சேலக்குள்ள கட்டெரும்பு புகுந்தி இருக்கு எதுக்குன்னு கருணாநிதி கிட்ட கேட்டாங்க. முதலமைச்சர் கிட்ட நசுக்கு எதுக்குன்னு அவரை கேட்கறன்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணாங்களே. மாநாட மயிலோட உட்காந்துருந்தார்ல. அப்புறம் அதெல்லாம் பேச சொல்லுங்கம்மா. ஏதோ 2.5 மணி நேரம் ஜனநாயகம் போயிட்டு வந்தோம்னா ஐயோ தமிழ்நாட்டில் எல்லாம் நின்று போச்சு, விலைவாசி ஏறி போச்சு, நீட்டு உள்ளே வந்துடுச்சு, சமுத்திரம் பொங்கிடுச்சுன்னா என்ன கதை இது?
எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்படி பார்த்துட்டு வந்தவங்க ஜோக்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சார். இங்க இருக்கிற கூட்டம் வந்து அறிவார்ந்த கூட்டம். எது அறிவார்ந்த கூட்டம்? அதாவது நீட் ப்ரொடெஸ்ட் பண்றவங்க வந்து அறிவார்ந்த கூட்டம். இந்த கூட்டம் சிறிய சிறிய கூட்டமா இருந்தாலும் அறிவார்ந்த கூட்டம். கோடிக்கணக்கான மக்கள் அந்த படம் பார்த்துட்டு வந்துக்கிறாங்க. அவ்வளோ பெரும் ஜோக்கர்ஸ். சரிங்களா? இவங்க மட்டும்தான் பெரிய அறிவு மேதாவிங்க, மூளை காது வழியா இவங்களுக்கு மட்டும் வழியுது. சம்பந்தம் மேலாத ஒரு தளபதியை பத்தி நம்ம சம்பந்தம் மேல இடத்துல பேசுறானுங்களே இவனுங்க. இவ்வளவு பேசின உதயநிதியை பேசலையே, இந்த நீட்டை கொண்டு வரதுக்கு கூட இருந்த திமுகவை பேசலையே, இந்த நீட்டை இவ்வளவு காலம் நம்மளை ஏமாத்தினானுங்களே இவனுங்களெல்லாம் பேசாத சம்பந்தம் மேல விஜயை பேசுறாங்களே அப்படின்னு கேட்காத உட்கார்ந்து அறிவாளி. இடும்பாவனம் கார்த்திக் ஒரு விஷயம் சொல்றாரு சார். இந்த ப்ரொட்டஸ்ட்ல தமிழ்நாடு அப்படிங்கிறது நிறைய முற்போக்கு சிந்தனைகளுக்கான ஒரு அடையாளம் இருக்கிற ஒரு மாநிலம். எல்லா விஷயத்துக்கும் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ரிப்ளை பண்ணிடுவாங்க, பேசுறதா இருந்தாலும் எல்லாம் பேசுவாங்க. அப்படி ஒரு அடையாளமே இந்த 2 மாசம் இல்லாம போயிடுச்சு. எல்லாம் தற்குறிகளா இருக்காங்க. திருப்பி நம்ம நிரூபிக்க வேண்டியதா இருக்கு தமிழ்நாடு ஒரு முற்போக்கு மாநிலம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னும் இதுக்கு முன்னாடி நம்ம முற்போக்கு இருந்தது, இப்ப என்ன பிற்போக்காய் போச்சு. அதுவும் இந்த 2.5 மாசத்துல என்ன நடந்தது? 4வதோட சீமான் வந்துக்கிறாரு. உன்னை மக்கள் ஏத்துக்கவே இல்லை. திரள் நிதி வாங்கி நீ கட்சி நடத்துற, உன் கட்சியை மக்கள் அங்கீகரிக்கவே இல்லை. எந்த திமுகவை ஒழிப்பேன்னு நீ கட்சி ஆரம்பிச்சியோ, எந்த திமுக தலைவர் கருணாநிதியை சண்டாளன்னு சொல்லிட்டு நீ பாட்டு பாடுனியோ, அந்த திமுக காலிலேயே நீ சரணாகதியா விழுந்திருக்கிறாரு சீமான். சரிங்களா? சரணாகதி அடைஞ்சிருக்கிறார். அப்புறம் உங்களுக்கு எதுக்கு இந்த பேச்செல்லாம்? நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு நாங்கெல்லாம் பதில் கொடுத்துன்னு இருக்கணுமா? ஒரு தாசில்தார் ஆபீஸுக்கு போனா லஞ்சம் லாவண்யம் இல்லைன்னு சொல்றான். போன கவர்மெண்ட்ல நான் வந்து ஒரு அந்த அரசு பத்திரப்பதிவில் வந்து நான் வந்து நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், பட்டா நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா போன கவர்மெண்ட்ல ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, பண்ணதுக்கு 5000 ரூபாய் வாங்கினாங்க. இந்த கவர்மெண்ட்ல 1 ரூபாய் கூட வாங்கலன்னு ஒரு லேடி பேட்டி கொடுக்குறாங்க. நான் சொல்லலை, ஒரு லேடி பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, போன தடவை வந்து லீகல் ஆர் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க, இந்த முறை லீகல் ஆர் சர்டிஃபிகேட் தங்கச்சிக்கு வாங்குறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, 1 ரூபாய் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கூடம் நடத்துறவங்க எல்லாம் சொல்றாங்க, போன கவர்மெண்ட்ல 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்தோம், இந்த கவர்மெண்ட்ல ராஜ்மோகன் வந்து 1 ரூபாய் கூட வாங்காத 1000 பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாருன்னு அவங்க சொல்றாங்க. இப்படி பட்டியல் நீண்டுகினே போதாமா இந்த கவர்மெண்ட்? எந்த கவர்மெண்ட்ல வந்து தலித் மக்கள் அந்த ஆதி திராவிட நலத்துறை மாணவர்கள் அவங்களுடைய விடுதி தங்கும் விடுதி, அந்த எந்த கவர்மெண்ட்ல போய் எந்த முதலமைச்சர் போய் ஆய்வு பண்ணாரு? இவரு போய் பண்ணாரு? போய் எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு 24 மணி நேரத்துக்குள்ள எல்லா வேலைகளும் மடமன் நடக்குது. சொல்லுங்க. ஒரே ஒரு புகார் வருது எழும்பூர் தாய் சேய் நல மருத்துவமனையில், உடனே முதலமைச்சர் ஸ்பாட்டுக்கு போறாரு, உடனே மடமன்னு வேலைகள் நடக்குது. பயப்படுறாங்களா? ஹாஸ்பிட்டலில் பயப்படுறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸில் பயப்படுறாங்க, போலீஸ் பயப்படுறாங்க, கலெக்டர் ஆஃபீஸில் பயப்படுறாங்க, தாசில்தார் ஆஃபீஸில் பார்க்க காசு வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. எந்த முதலமைச்சர் லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் யாருன்னா கேட்டா என் பேரை சொல்லுன்னு எந்த முதலமைச்சர் சொன்னாரு? இதெல்லாம் உங்களுக்கு பிற்போக்கா தெரியுதா? இதுக்கு முன்னாடி பணம் கேட்டுனவங்கலாம் முற்போக்கா தெரியுது. ஒரு மாநில அமைச்சரே ஒரு நேருவே தன்னுடைய பேட்டியில நாங்க வாங்காம இல்லை, நாங்களும் ஏதோ 1-2 வாங்கியிருப்போம்னு நேரு சொன்னது உங்களுக்கு முற்போக்கு. பொன்முடி ரொம்ப கேவலமா ஒரு மாநிலத்துடைய அமைச்சர் காது கொடுத்து கேட்க முடியாத பேசுறதெல்லாம் உங்களுக்கு முற்போக்கு. நாமத்துக்கும் பட்டைக்கும் விளக்கம் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு முற்போக்கு. இத்தனை லஞ்சத்தை எல்லாத்தையும் ஒழிச்சு ஒரு கவர்மெண்ட் கரெக்டா போயினுக்குது. ஒரு மாநில முதலமைச்சர் கரெக்டா 9:30 10க்குள்ள கோட்டைக்கு வராரு, 5:30 மணிக்கு புறப்படுறாரு, எல்லாம் சரியா இருக்குது. இது உங்களுக்கு எப்படி தெரியுது? ஜனங்க பாக்குறாங்க, மக்கள் பார்க்குறாங்க, இந்த கவர்மெண்ட் கரெக்டாக இருக்குதுங்க. புரியுதுங்களா? முதல்ல லஞ்சம் கிடையாது. அப்படி எங்கன்னா 1-2 இருந்தால் அதுவும் ஒழிக்கப்படணும். அதுக்கு தான் நம்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இல்லைன்னா புகார் கொடுங்கன்றாங்க. புரியுதுங்களா? எல்லாமே கரெக்டாக இருக்குது. இங்கே கட்ட பஞ்சாயத்துக்கு இடம் கிடையாது, எல்லாம் சரியா போகுது. அப்புறம் என்ன? பாரஞ்சித் அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு, தலித் மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடிய 8 அமைச்சர்களை வந்து வன்னி அரசு மட்டும்தான் வந்து தலித் மக்களுக்கான விஷயங்களை பேசுறாரு. மற்ற இருக்க 7 அமைச்சர்கள் பேசுறது கிடையாது. ஜம்கால் படுத்துவீங்கறாங்களாமா? இல்ல சார், அவர் அந்த மாதிரி சொல்றாரு. வன்னி அரசு எந்த துறைக்கு அமைச்சர்? சமூக நீதித்துறை அமைச்சர். அப்போ அவர் யாரை பத்தி பேசணும்? ஆதி திராவிட மக்களை பத்தி. ஆதி திராவிடத்துக்கான அமைச்சர், ஒரு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர். அந்த டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு அதுதான் வேலை. அவங்க டிபார்ட்மெண்ட் தானே பார்ப்பாங்க. ராஜ்மோகன் பள்ளி கல்வித்துறைனா பள்ளி கல்வித்துறை பார்ப்பாரு, விஸ்வநாதன் உயர்கல்வித்துறைனா உயர்கல்வித்துறையை பத்தி பார்ப்பாரு. என்னமா ஒரு சின்ன விஷயம் தானமா இது? அவங்க ஏதோ பேசுறாங்கன்னு நம்ம எல்லாம் யோசிக்க தேவையில்ல. ஏங்க ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர், சமூக நீதி அமைச்சர் பேர் மாற்றிருக்கிறாங்க. அந்த அமைச்சர் அந்த துறை சார்ந்த அந்த துறை சார்ந்த விஷயங்களை தான் அவர் கவனிப்பார். மற்றவங்க எல்லாருக்குமான அமைச்சர். அவங்க வெறும் அந்த மக்களை மட்டுமே பார்க்க முடியாது, எல்லா சமூகத்துக்கான. அப்ப மத்தவங்க கேட்க மாட்டானா? ஏன் குரல் கொடுக்கல இதுக்கு முன்னாடி? ஏன் என்ன குரல் கொடுக்கல? இவர் என்ன கொடுத்து கீழ்ச்சாரு? இவர் என்ன கழுகி நாளா கைட்டினாரு? நான் கேட்கறேன் ரஞ்சித்த, இவர் எத்தனை பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாரு? போன 5 வருஷம் ஆட்சியில் இவரெல்லாம் எங்க போனாரு? ஆம்ஸ்டாங்னு ஒரு தலித் தலைவரை வெட்டி போட்டாங்களே நடு ரோட்ல, அந்த கொலைக்கு நியாயம் ஒன்று சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னாங்களே, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்களே, சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு பண்ணி உச்சநீதிமன்றத்தை போய் சிபிஐ விசாரணைக்கு தடை வாங்குச்சே, அன்னைக்கு நீங்களாம் எங்கடா போனீங்க? எங்க போனீங்க?
இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சிபிஐ விசாரிக்கலாம், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு நாங்கள் சொன்னோம். ஏன் சிபிஐ விசாரணை வேணான்னு போன கவர்மெண்ட் சொல்லிச்சு? சிபிஐ விசாரிச்சா உண்மை வெளியே வரும். அது உள்ள ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின்னணியில் இருக்கிற திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் சிக்குவாங்க. அதுக்காக தான் வேணாம். இல்லைன்னா விசாரிச்சா உனக்கு பிரச்சனை? இன்னைக்கு நாங்கள் விசாரிக்கலாம்னு சொல்றோம், சிபிஐ விசாரிக்கலாம்னு சொல்லிக்கிறோம்ல, அதுக்கு ஒரு பாராட்டு சொன்னியா? ஒரு பாராட்டு சொன்னியா? சுதந்திர இந்தியாவில் 47 நாடு விடுதலை அடைஞ்சு 50 குடியரசு நாடாகி 52 முதல் பொது தேர்தலை சந்திச்சு இன்ன வரையில தமிழ்நாட்டில் 8 அமைச்சர்கள் தலித் இயக்கத்துக்கு கிடையாது தெரியுமா? 8 அமைச்சர்கள் கிடையாது. கருணாநிதி கொடுக்கல, எம்ஜிஆர் கொடுக்கல, அம்மா கொடுக்கல, யாரும் கொடுக்கல. ஆனா எனக்காக அப்படி பேசாதவங்களுக்கு மாற்றமே இல்ல. கொடுத்தா குறை சொல்றியே. 8 அமைச்சர்களை கொடுத்தோமா இல்லையா? 5000 ஆண்டுகள் கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகம். நீ எல்லாம் படிக்க கூடாது, நீ எல்லாம் வந்து ஸ்கூலுக்குள்ளே வரக்கூடாது, நீ பார்த்தாலே பாவம், தொட்டாலே தீட்டு, உனக்கு தனி தட்டு தனி கோவலன் ஒதுக்கி வச்ச ஒரு சமூகம். நீ படிக்க கூடாதுன்னு சொன்ன ஒரு சமூகத்தின் கையில பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை 2 துறையும் கொடுத்துருக்கிறாரு. படிக்க கூடாது சொன்னவங்கிட்ட யாரை படிக்க கூடாதுன்னு அவன் தான் தமிழ்நாட்டுக்கு மந்திரி. இது எவ்வளவு பெரிய ஒரு புரட்சி! இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? சொல்லுங்க. ராஜ்மோகனை பத்தி பேசுறீங்க, என்ன தெரியும் உங்களுக்கு ராஜ்மோகனை பத்தி? நான் சொல்றேன், ₹1 கூட வாங்காத இத்தனை கையெழுத்து போட்டாரு, 1000 பள்ளிகளுக்கு அனுமதினும் போது ஒரு தலித் மகன் இந்த அளவுக்கு பேர் எடுக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? ஒரு 10-15 நாளைக்கு முன்ன கூட அமெரிக்கா தமிழ் பல்கலைக்கழகத்தில் பேசிட்டு வராரு. உலகத்தின் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்துக்கிறாரு. ஒரு தலித் மகன் தானே. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? ஏன் போன திமுக ஆட்சியில தலித் இனத்தை சார்ந்தவங்க எத்தனை பேர் தேசிய கொடி ஏற்ற முடியலையே? அன்னைக்கு எங்கடா போனீங்க நீங்கெல்லாம்? ஒரு தலித் சேர்மன் அவனுடைய நாற்காலியில் உட்கார முடியலையே? அப்ப எங்க போனீங்க நீங்கெல்லாம்? அப்பெல்லாம் எங்க போனீங்க? சரக்கு அடிச்சுட்டு குப்புறப்படுத்திருந்தீங்களா? இது கேட்கணுமா இல்லையா? இன்னைக்கு வந்து பேசுற. போன 5 வருஷம் எங்க போயிருந்த? அண்ணன் திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்களே, உட்காரு நீ உங்க சிம்மாசனத்தில் உட்காந்துக்குன்னு ஒரு அமைச்சர் மேடையில் சொன்னார். ஏமா நீ எஸ்சி தானு கேட்டாரு. அப்ப எங்க போனீங்க? கருணாநிதி சொன்னார வன்னியரசை பார்த்து, அண்ணன் வன்னியரசு இதை சொன்னார, ஏன் நீங்கெல்லாம் பொது தொகுதியில் நிற்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்களான்னு கேட்டாங்களே, கருணாநிதி சொன்னதா? அப்ப எங்க போனீங்க? சும்மா உங்களுடைய எஜமானர்கள் என்னவோ சொல்றாங்க. ஒரு பெரிய ரஞ்சித் பெரிய 2-3 படம் எடுத்துட்டு பெரிய கூலிங் கிளாஸ் போட்டு வந்து உட்கார்ற. நீனும் அவ்வளோ பெரிய இயக்குனரா? எனக்கு ஒன்றும் தெரியலையே. பாரதி ராஜாவோட, பாலச்சந்திராவோட, பாக்கியராஜாவோட நீ பெரிய ஆளா? பாக்கியராஜாவோட நீ வந்து ஒரு ஜாதியை சொல்லிடுவியா? நீ எல்லாம் கலவரத்தை தூண்டுற ஜாதியை சொல்லி. எவ்வளோ அழகா பாக்கியராஜ் வந்து ஒரு முடிவெற்ற குடும்பத்துக்கும் ஒரு ஐயர் பொண்ணுக்கும் லவ் சொல்லியிருப்பாரு. இது நம்மால விட ஒரு ஜாதியை ஒழிக்கிற ஒரு படத்தை சொல்லிட முடியுமா? அந்த அளவுக்கு விளக்கம் கொடுத்துட முடியுமா? வாழைப்பத்தில் ஊசி ஏத்துற மாதிரி சொல்லுவாரு. எவ்வளவு அழகா 2 மதத்தை ஒழிச்சு பாரத ராஜா படம் எடுத்தார். அலைகள் ஓய்வதில்லை. ஒரு கிறிஸ்துவ பெண்ணுக்கும் ஒரு இந்து பையனுக்கும் எவ்வளவு அழகா பாரத ராஜா சொல்லுவாரு. இருவேறு மதத்திலிடத்துல காதல் ஜனிக்கிற பொழுது காதல் மதம் அங்கே அழிக்கப்படுகிறது. எவ்வளவு அழகா சொன்னாரு. காதலிங்கடா, காதல் ஒண்ணு தாண்டா ஜாதியை ஒழிக்கும், காதல் ஒண்ணு தாண்டா மதத்தை ஒழிக்கும். காதலிங்க, புரியுதா? அது ஒண்ணுதான் எல்லாத்தையும் ஒழிக்கும். சும்மா 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 இன்னும் பேசுற பழைய சங்கே ஊதி நிற்கிறீங்க. கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்து நான் தான் படம் எடுத்தேன்னு சும்மாமா. தாவேகாவோட கொள்கை தலைவர்கள் ஒருத்தர் அம்பேத்கர். ஏன் அவரோட சிலைகள் நிறைய இடத்துல மறைக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. முக்கியமா சேலத்துல வந்து அவரோட சிலையை ஓபன் பண்றதுக்கான விஷயம் வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இன்னும் ஏன் அதை பெரிய அரசியலாவா எடுத்து இன்னுமே ஓபன் பண்ணல? 5 வருஷம் நடத்தல. இல்ல கொள்கை தலைவரா இருக்காங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி அனுமதிச்சாங்களா இல்லையா? ஆமா சார், அனுமதி கிடைச்சிருச்சு. ஆனா அதுக்கான சிக்கல் இருக்கு. 6 வருடங்களுக்கு முன்னால் அனுமதிச்சா நாங்க வந்து அனுமதி கொடுப்போம், அந்த விழாவை ரொம்ப சிறப்பா நடத்துவோம், அம்பேத்கர் சிலையை திறப்போம், அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க ஒரு ஊடகவியலரா கேட்கறேன், 6 வருஷத்துக்கு முன்னாடி அனுமதி கொடுத்தாங்களா? 5 வருஷம் கைட்டி நின்றீங்களான்னு கேட்கறேன். நீங்களே சொல்ற தாவேகாவுடைய கொள்கை தலைவர். நான் கேட்கறேன், திமுக அண்ணா திமுக எத்தனை கட்சி நாட்டில் இருக்குது? தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தலித் இயக்கம் நடத்துகிற அரசியல் கட்சியை தவிர்த்து எல்லா சமூகங்களுக்கான கட்சி நடத்துற திமுக, அதிமுக, மதிமுக, பாட்டாளி எல்லாம் இருக்கட்டும். அம்பேத்கர் கொள்கை தலைவராக எந்த கட்சியில வச்சுருக்குது? இது ஒண்ணு போதாதாடா? வாயாலே சொல்ற அம்பேத்கர் கொள்கை தலைவரை வச்சிருக்கிறீங்கன்னு. எந்த அரசியல் கட்சி அம்பேத்கரை, பாபா சாஹிப் டாக்டர் BR அம்பேத்கரை கொள்கை தலைவரா எந்த கட்சி வச்சிருக்குது? எந்த கட்சி அலுவலகத்தில் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருக்கு சிலை இருக்குது? அறிவாலயத்தில் பெரியார் சிலையே கிடையாது. பெரியார் சிலை வச்சா ராசி இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. ஆமாங்க, கருணாநிதி வைக்க மாட்டேன்ட்டார். கடவுள் இல்லைன்னு சொன்ன ஒரு சிலையை நான் வைக்க மாட்டேன், சரி வராது அப்படின்னு வைக்கல. அவர் எவ்வளவோ கேட்டாங்க, வைக்கல. பெரியார் சிலை வைக்கல, கடைசி வரைக்கும் வைக்கல. அவர் அண்ணா சிலை ஒரு சிலை மட்டும் தான் இருக்கும்.
பெரியார் சிலை இல்லை. ஆனால் அந்த பெரியாருக்கு எங்கள் அலுவலகத்தில் சிலை இருக்குது. அந்த பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர். பனையூரில் இருக்குது சிலை. பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு இருக்குது சிலை. கொள்கை தலைவர் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் அறிவிச்சிருக்கிறோம்ல கொள்கை தலைவரா. நாங்கள் அறிவிச்சு சிலை வச்சிருக்கிறோம்ல. வீரமங்கை வேலு நாச்சியார் நாங்கள் செஞ்சிருக்கிறோம்ல. அஞ்சலி அம்மான்னு ஒரு பேர் யாருக்குமே தெரியாது. தளபதி சொன்னதுக்கு அப்புறம் தான் அஞ்சலி அம்மா வரலாறு எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறான். யாரா இந்த அம்மா புதுசா அஞ்சலி அம்மான்னு சொல்றாரு. ஒரு சமூக போராளி. அந்த அம்மா பேசுறாங்களா அத்தனை பேருமே. ஒரு மக்களுக்காக போராடின ஒரு மிகப்பெரிய போராளி. கை கவுந்தோடு சிறைக்கு சென்றவர் பேசுறோம்ல. அப்புறம் நீங்களே தானே சொல்றீங்க அம்பேத்கர் கொள்கை தலைவர் போது, அந்த அம்பேத்கரை கொள்கை தலைவராக இத்தனை கோடி 2 கோடி பேர் உறுப்பினராக இருக்கிற ஒரு அரசியல் கட்சி, அத்தனை சமூகத்தை சார்ந்தவனும் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி அம்பேத்கரை எங்கள் கொள்கை தலைவராக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதுவே மிகப்பெரிய வெற்றி. அதுவே அம்பேத்கருக்கு நாங்கள் செய்கிற மிகப்பெரிய மரியாதை. அதுவே மரியாதை. 1,74,00,000 ஓட்டு வாங்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம் ஒண்ணுதான். அது நடந்து முடிந்த தேர்தலில் உங்களுக்கு பொறுப்பா இருக்கும். புரியுதுங்களா? இனி வருங்காலங்களில் இன்னும் இது மிகப்பெரிய கட்சியா வளரும். திமுக எல்லாம் காணாம போகும். முடிஞ்சு போச்சு அவங்க கதெல்லாம். இதுக்கு மேல நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? அந்த சேலத்துல அந்த சிலை திறப்பு விழா நடக்குமா? அதுல அங்க வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்க அந்த சட்டம் அதுக்கு அது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. அங்க ஒண்ணுமே இல்லைன்னா நிச்சயம் நடக்கும். நாங்கள் சொல்ல அம்பேத்கர் சிலையை திறக்கிறதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை? அம்பேத்கரை கொள்கை தலைவரை ஏற்றி வச்சுருக்கிறோம். அப்புறம் எங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே அங்கே இல்லை. அரசு சார்ந்த அந்த லேண்டு அது இது சிலை அனுமதி எந்த பிரச்சனையும் இல்லைன்னா தாராளமாக திறக்கலாமே. அதில் என்ன பிரச்சனை? புரியுதுங்களா? அதில் என்ன பிரச்சனை? அதில் ஒன்றும் கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா மீண்டும் மீண்டும் கேட்குறேன். அம்பேத்கர் சிலை திறக்கிறது ரைட் இருக்கட்டும். போன கவர்மெண்ட்டில் திமுக ஆட்சியில் உங்களுடைய தலித்தினத்தை சார்ந்த ஊராட்சி நகராட்சி தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்ற முடியவில்லையே, அந்த நாற்காலியில் உட்கார முடியவில்லையே. ஒரு திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் ஒரு சின்ன பையனை பார்த்து ஏண்டா கோவிலுக்குள்ள வர, ஊர் ஒத்துமையா இருக்குது உனக்கு பிடிக்கலையா, நீ எல்லாம் கோவிலுக்குள்ள வர அளவுக்கு ஆளாயிட்டியான்னு ஒரு திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் கேட்டாரு. அப்போ நீங்கெல்லாம் எங்கடா போயிருந்தீங்கன்னு கேட்குறேன். இந்த ரஞ்சித்தை தான் கேட்குறேன். நீ எல்லாம் எங்கடா போயிருந்தேன்னு கேட்குறேன். தேவையான தகவல் கொடுத்தது ரொம்ப நன்றி.